அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். ஆர்காட்டோட மினி விளாக் பார்ட் 2 பார்க்கலாமா? ஸோ மறுநாள் வந்து நாங்கள் ஈவினிங் போல் தான் கிளம்பணும். ஏன்னா மார்னிங் போகவே முடியல, அவ்வளோ செம வெயில். ஸோ தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம கார் இல்லை, என் கொரோனா காரில் தான் போனோம். ஸோ ஒரே அழுக, அவனை சமாதானப்படுத்திட்டு ஒரு வேலையாக வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து டிமார்ட் தான் போனோம். டிமார்ட் போயிட்டு எங்கள் பெரிய மாமியாங்களும் என்னோடய மாமியாங்களும் வந்து அங்கே விட்டுட்டு டிமார்ட்டுக்கும் ஆப்போசிட்டில் வந்து என்ஜாய் கிட்ஸ் ப்ளே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போகணும். ஸோ ஆளுக்கு ஒரு வந்து டேக் ஒன்று கட்டி விட்டுட்டாங்க. பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு. 1 hour தான் டைம் சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனோன்னே 2 பேருமே செம்ம ஆட்டம். இந்த ஸ்லைட்லாம் வந்து அவன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தா. ஃபஸ்ட்டு பயந்தான், அதுக்கப்புறம் ஓகேவா ஆகிட்டா. என் பொண்ணுக்கு வந்து செம்ம சந்தோஷம். ஒரு இதில் வந்து முழுசாக விளையாடலை, ஆனால் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே ஓடிட்டு இருந்தா. அதே மாதிரி தம்பியும் அப்படி தான் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா ஊஞ்சல்லாம் ஆடிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. கிரிக்கெட்டு, அப்புறம் வந்து டீச்சிங் போர்டு, அப்புறம் டாக்டர், அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேம்ஸ் வச்சுருந்தாங்க. கார்ட்ஸு, அப்புறம் வந்து ஒரு கேரம் போர்டு மாதிரி இருந்தது, அதுக்கு நேம் எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஃபுட்பால் இருக்கும்ல கையில், இது வந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இந்த பெரியவங்க விளையாடுறதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இதுதான், இதோட நேம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் என் பையன் கூட நான் போயிட்டேன். அவனுக்கு வந்து இந்த கிச்சன் ஐட்டம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கிச்சனில் கட் பண்ணுறது, சாஸ் ஊற்றுறது, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து இருந்தான். மற்றதெல்லாம் விளையாடவே இல்லை, அதிகமாக இதை தான் விளையாண்டுட்டு இருந்தான். 1 hour வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பி நேராக எங்கே போனோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு தான் போனோம். திரும்ப அவங்கள வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் வந்து KFC போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு KFC வந்திருக்கோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு என் கொழுனாவும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்தோடனே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.